எல்லோருக்கும் வணக்கம். உனக்காக யாரும் வரமாட்டாங்க அந்த சிவனை தவிர அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இதுக்கான இது பார்த்தீங்கன்னா, பதில் பார்த்தீங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவித்த துன்பத்திற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காரணம் வந்து நானாக தான் இருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவம் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை கிடைக்கிது. பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரங்களில் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து பார்க்கும் பொழுது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள்னு ஒருத்தர் உண்மையிலே இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறத பார்க்குறோம். இது வந்து கன்ஃபார்மாக கிடையாது. ஏன்னா சிவன் வந்து நமக்காக வந்துட்டாங்க. சிவனை தான் அல்லாஹ் பரமபிதா நம்ம வந்து சிவன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறோம். நம்ம கடவுள் வந்து ஒருத்தர் தான். அவர் வந்து பரந்தாமத்தில் இருக்கார். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வை வந்து சிவன் தான் நம்ம கொடுக்குறாரு. தமிழ் முரளி பிரம்மகுமாரிகள் மூலியமாக நமக்கு வந்து சிவன் தான் கொடுக்குறாரு. நம்ம வந்து இந்த உலகத்துக்கு சிவன் வந்து நம்மளை ஒரு 5000 வருடங்களுக்கு முன்பாக அமைச்சார். இப்போ வந்து நம்ம வந்து சிவனோட குழந்தைங்க. நம்மளோட அப்பா சிவன், அவர் வந்து பரந்தாமத்தில் இருக்கார். இந்த விஷயத்தை வந்து பிரம்ம பாபா மூலியமாக வந்து நமக்கு வந்து இவங்க பிரம்ம பாபா இவங்க மூலியமாக தான் வந்து சிவன் அவங்க உடம்புல வந்து இந்த விஷயங்களை சொன்னாங்க. பிரம்ம பாபா மம்மா இவங்க வந்து பிரம்மகுமாரிகள். இவங்க வந்து நமக்காக சிவன் அனுப்பின தேவதூதர்கள். இவங்க வந்து தினமும் தமிழ் முரளி அப்படின்னு சிவனே நமக்கு கொடுக்குறாங்க. நம்ம வந்து பரந்தாமத்தில் நம்ம சிவன் இருக்காங்க. தினமும் காலையில் நம்ம எழுந்து இந்த செம்பொன்னான நட்சத்திரம் மாதிரி கடவுள் இருக்காங்க. நம்ம சுற்றி இது இருக்கிறது ஆத்மா. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நரகமாக இருக்கிற இந்த கலியுகத்தை அழித்து திரும்பி சொர்க்கமாக மாற்றுறதுக்காக சிவன் வந்திருக்காங்க. நம்ம வந்து இறந்து நம்ம ஆத்மா எங்கே போகணும் அப்படின்னா பரந்தாமத்துக்கு தான் போகணும். நம்ம எப்போவுமே முன்பிறவிகளை நம்ம வந்து நம்ம இறக்கும் நேரத்தில் எதை நோக்கி நம்ம மனம் இருக்குதோ அந்த இடத்துல திரும்பி பிறந்து பிறப்பின் சக்கரத்தில் சுரண்டு கொண்டே இருக்கிறோம். நம்ம இறக்குற நேரத்தில் வந்து நம்ம அப்பா வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சி தினமும் வந்து நம்ம காலையில் நம்ம நினச்சி அப்பா கிட்ட வேண்டிக்கிறது மூலியமாக சிவ அப்பா கிட்ட நம்ம அப்பாவாக நினச்சி காலையில் எழுந்துச்சி ப்ரேயர் பண்ணணும். அப்படி வந்து நம்ம வந்து தினமும் வந்து நான் பரந்தாமத்துக்கு போகணும், அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் ப்ரேயர் பண்ணுற மூலயமா நம்ம பரந்தாமத்துக்கு செல்ல முடியும். அது வந்து உடனே நடக்கிற விஷயம் கிடையாது. தினமும் வந்து நம்ம இதை வந்து பழக்கப்படுத்தணும். நம்ம அப்பா வந்து சிவன். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எதனால் வருது, நம்ம என்ன பாவம் பண்ணதுனால நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு சிவன் தான் நமக்காக சொல்கிறாங்க. இது வந்து பிரம்மகுமாரிகள் தமிழ் முரளி இது மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தமிழ் முரளி அவ்வியக்த முரளி இதெல்லாம் வந்து நம்மளை படைச்ச கடவுள் சிவனே வந்து அவங்க மூலியமாக சொல்கிறாங்க. நம்ம வந்து திரும்பியும் நம்ம இறந்து பரந்தாமத்துக்கு போகணும். இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் நம்ம எங்கே போகணும் அப்படின்னா பரந்தாமம். பரந்தாமம் வந்து வானத்தில் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற இடம். நம்ம ஆத்மாக்கள் அங்கேருந்து தான் வந்துச்சு. மீண்டும் நமது ஆத்மா செவ்வானத்தில் இருக்கும் நட்சத்திரம் மாதிரி இருக்கிற பரந்தாமத்துக்கு அப்பா வீட்டுக்கு போகணும். நம்மளோட ஆத்மாக்களின் தந்தை சிவன். அவங்க வந்து பரந்தாமத்தில் இருக்காங்க. இந்த உலகம் அழிஞ்சு மீண்டும் இந்த உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க. நம்ம தான் இந்த உலகத்தில் தேவதைகளாக நம்மளை வந்து ராஜராணியாக ஆக்குவாங்க. கிருஷ்ணர், லக்ஷ்மி இவங்க தான் வந்து இந்த உலகத்தின் முதல் இளவரசர், இளவரசி, ராஜா, ராணி. இந்த மாதிரி வந்து சாதாரணமாக வந்து இருக்கிற மக்களை மீண்டும் வந்து சொர்க்கத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போக நம்மளோட அப்பா சிவன் வந்துட்டார். அதனால தான் நான் சொன்னேன், நம்மளை காப்பாற்ற சிவன் தான் வருவார், வேறு யாரும் வரமாட்டாங்க.